யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆர் அவர்கள் மீது சிவாஜி அவர்களின் ரசிகர் ஒருவர் மருது மோகன் என்பவர், இனிஷியலோடு சொல்லணும்னா KVC மருது மோகன் என்பவர் ஒரு புகார் அளித்திருக்கிறார். இன்றைய நடிகர் சங்க கட்டடத்தின் பிரச்சனைக்கு காரணமே எம்ஜிஆர் அவர்கள்தான். ஆனால் அந்த நடிகர் சங்கத்தின் கட்டடத்தை துவக்குவதற்கு முழு காரணம் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனால் இன்று செயல்படாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு புகார் சொல்லியிருக்கிறார். அப்படி முழு டீட்டெயிலாக அன்றைய பொருளாளராக இருந்த VK ராமசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார். நடிகர் VK ராமசாமி VKR எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நான் இப்போ உங்களுக்கு முதலே சொல்லிடுறேன். அந்த VKR எழுதின புத்தகம் இதோ என்னிடம் இருக்கிறது. இதுதான் VK ராமசாமி அவர்கள் எழுதின புத்தகங்கள், முழு புத்தகம். இந்த புத்தகம் சுமார் 542 பக்கங்களுடைய இந்த புத்தகம். அதில் முழு டீட்டெயில் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வச்சுக்கணும். மருது மோகன் அவர்கள் மூலம் புரிஞ்சுக்கிடணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். வரலாறு மிக அப்பட்டமானவை. நீங்கள் எப்படி சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எழுதக்கூடிய வரலாறு எல்லாமே அது முழுவதுமாக காப்பியங்களாக மாறிடுமான்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு புகார் சொல்கிறீங்கன்னா அதை ஆதாரத்தோடு மதியழகனாகிய நான் இங்கே பதிலளிக்கிறதுக்கு நான் காத்திருக்கிறேன். என்ன காரணம், என்ன நடந்தது? 1952ஆம் வருடம் சுப்பிரமணியம் என்பவர் நடிகர், அதாவது துணை நடிகர்களுக்கான ஒரு சங்கத்தை துவங்கி அவர்கள் வாழ்க்கைக்கு பாடுபட வேண்டும் அவர் உண்மையிலேயே நினைக்கிறார். அவர் எல்லாத்துக்கும் குருநாதராக இருந்தவர் அந்த காலத்தில். எப்போது 1952 காலம்னா அவர் 45 காலங்களில் சுதந்திரத்திற்கு முன்னாடியிலிருந்து செயல்படக்கூடியவர். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த துணை நடிகர்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி, நான் பெயர்களோடு சொல்லுகிறேன், சுப்பிரமணியன் தன்னுடைய உதவியாளர் RM சோமசுந்தரத்தை வச்சு ஒரு சங்கத்தை துவங்குகிறார். அதில் யார் அவர் எடுக்காருன்னா, ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதை செயல்படுத்த சொல்கிறார். அப்போ சினிமாவில் விநியோகஸ்தராக இருக்கக்கூடிய TN சிவதானு, SV சகஸ்வரநாமம், ஃப்ரண்ட் ராமசாமி ஆக கலைஞர்களை முக்கிய பொறுப்பில் வச்சு தன்னால் முடிஞ்ச உதவியில், நான் பெயர்களோடு சொல்லியிருக்கிறேன். பக்கம் 429 ஏன் மாறினார் எம்ஜிஆர், அதுதான் தலைப்பு முழுக்க. மருது மோகன் அவர்களுக்காக, சிவாஜிக்கு ஆதரவாக பேசக்கூடிய மருது மோகனுக்காக மதியழகன் ஆதாரத்தோடு யூனிவர்சிட்டியில் வெளியிடக்கூடிய இந்த செய்தி. சரி, இந்த துணை நடிகர்கள் சங்கத்தை என்ன செய்யணும்னா சும்மா அமைப்பாக வச்சிட முடியாதுல்ல. அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ இந்த பிரச்சனை எம்ஜிஆரின் அவர்களை சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த சங்கத்தை நீங்கள் லேபர் ஆக்ட் அடிப்படையில் இதை பதிவு செய்யுங்க, அதில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை என்ற பெயரை மாற்றி நீங்கள் செயல்படுத்திக் கொள்ளுங்கள், அதுக்கு என்னால் ஆன முழு உதவிகளை நான் செய்கிறேன், இது எம்ஜிஆர் சொல்கிறார். அப்போது உடனே எம்ஜிஆர் இப்படி சொன்ன உடனேயே சிவாஜி கணேசன் உள்ளிட்ட SS வாணன், தேவர், AVM செட்டியார், தேவர் செட்டியார், SS வாசன் யார், ஆனந்த விகடன் அதிபர், அவர் சிவாஜி ஒரு நிலத்தை வாங்கிடுறாங்க. நிலத்தை வாங்கி அதில் கட்டடம் கட்டணும்ல, அதுக்கு என்ன செய்கிற உடனே எம்ஜிஆர் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்னென்னா, சரி இந்த இடத்த நீங்கள் ஆக்ட் அடிப்படை, லேபர் ஆக்ட் அடிப்படையில், நீங்கள் சொசைட்டி அடிப்படையில் நீங்கள் கட்டிட்டீங்க, இதுக்கு ஒரு லோன் வாங்கி அதில் ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்ந்தெடுக்குங்கிறாங்க. அப்போது தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கணும்னு எம்ஜிஆர் சொல்கிறாருன்னா, தம்பி சிவாஜியை தலைவராக தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள், அவர் அந்த கட்டடத்தை கட்டுக்க சொல்லணும்னு சொன்ன உடனே சிவாஜி கணேசன் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன வைக்கிறாரு அப்படின்னு கேட்டால், நான் செயல்படுவேன், அதில் யாரும் தலையிடக்கூடாது. நடிகர் சங்கத்துக்கு நான் வங்கியிலிருந்து கடன் வாங்குவேன், அதுலேயும் யாரும் கடன் தலையிடக்கூடாது. ஆனால் அந்த கடனை அடைத்து முடிக்கும் வரை நானே தலைவராக இருப்பேன். இது சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுக்கக்கூடிய இதுக்கு சரின்னா நான் செய்கிறேன்றார். யார்கிட்ட? இந்த கோரிக்கை நேரடியாக எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போகுது. நல்லது நடக்கணும்னா செய்யுங்க, இதில் என்ன இருக்குது, பார்த்துக்கிட்டோம், நீங்கள் வாங்கி செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு. அப்போது என்ன செய்யணும், கட்டடம் கட்டுற வேலையை மட்டும் செய்யணும். எம்ஜிஆர் முதலமைச்சர். இப்போ என்ன நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், 22 லட்சம் ரூபா கடனை வாங்கி கட்டடத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. அதில் யாருன்னா, தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள், செயலாளர் மேஜர் சுந்தரராஜன், பொருளாளர் VK ராமசாமி. இப்போ கட்டடம் கட்டியாச்சு, எல்லாமே முடிஞ்சது. மிகப்பெரிய அளவில் அந்த கட்டடம் நல்லா நடந்து முடிஞ்சு திறப்பு விழா எம்ஜிஆர் அவர்களை வைத்தே நடைபெற்றுச்சு. இதுதான் அது சுருக்கம்.
இப்போது இந்த 22 லட்ச ரூபா கடன் இருக்குல்ல, இடம் வாங்குறது, அதை யார் கட்டுறது, லோன் யார் கட்டுறது அப்படின்னு இருந்த பிரச்சனை வரும்போது யாரும் பணம் தரலாம். அப்போ இந்த பிரச்சனை எம்ஜிஆரிடம் போகுது. இதை என்ன செய்யலாம்? நடிகர் சங்க கட்டடம் நம்ம செயல்படணும். பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. யார் யார் இருக்கிறா? சிவாஜி கணேசன் இருக்கிறாரு, ரவிச்சந்திரன் இருக்கிறாரு, முத்துராமன் இருக்கிறாரு, அப்புறம் ரஜினி, கமல், லொட்டு, நொசுக்கு எல்லா கையிலும் கிடக்கான் உள்ள. பிரச்சனை எம்ஜிஆரிடம் தான் வருது. யார் கட்டடத்துக்கு? நடிகர்கள் சங்க கட்டடத்துக்கு. எல்லா பேரும் கோடிகளில் சம்பளம் வாங்குறேன். சிவகுமார் உள்ளிட்ட நடிகர்கள், நடிகைகள் தமிழர்களின் ரத்தத்தை உறிஞ்சுவதைப் போல் பணத்தை உறிஞ்சி தின்று கொழுத்து போன நடிகர்கள் எல்லாம் வேலை மாநிலத்துக்காரன். நாம் எடுக்கிற ஒவ்வொரு டிக்கெட்டும் எல்லா காசும் கர்நாடகாவுக்கும், மலையாளத்துக்கும், இந்திக்கும், ஆந்திராவுக்கும் போகுதே தவிர தமிழில் இருந்தவன் எவன் இருந்தால் ஒருத்தரும் கிடையாது. அவனுக்கான சங்கத்தின் கட்டடத்தை கூட கொடுக்கல. அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 நகரங்களை தேர்ந்தெடுங்கள். முதலமைச்சர் நிவாரண நிதி என்கின்ற பெயரில் நீங்கள் நல்ல ஒழுக்கமான நாடக நிகழ்ச்சிகளை நடத்துங்கள். அதில் வசூலானால் அதன் மூலமாக நான் உங்களை கடன் கட்டுறேங்கிறாங்க. இப்போது சிவாஜி கணேசன் உள்ளிட்ட மேஜர் சுந்தரராஜன் உள்ளிட்ட எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. எந்தெந்த நடக்குன்னு சொல்கிறேன். திருநெல்வேலி தெற்கு சைடு, மதுரை இந்த சைடு, கோயம்புத்தூர் இந்த சைடு, சேலம், இந்த எல்லா இடங்கள்லையும் நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. நிகழ்ச்சி நடந்த மூலம் வந்த வருமானம் எவ்வளோ தெரியுமா? 1,80 லட்சம் ரூபா வந்திருக்கு நிகழ்ச்சியில். இப்போ முடிஞ்சிருச்சு மொத்த வருமானம். நிகழ்ச்சி என்ன பேரில் நடந்திருக்குது? முதலமைச்சர் பொது நிவாரண நிதி. அதுக்காக நிகழ்ச்சி நடந்தது, கலை நிகழ்ச்சிகள், எல்லா நடிகர்களும் சேர்ந்து. சரி, இப்போ சிவாஜி கணேசன் என்ன சொல்லணும்? கடன் அடைக்கணும் இல்லையா? அந்த வசூல் நிதி எல்லாமே அரசுக்கு வருது. இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும் நினைக்காங்க. இடையில் ஏற்பட்ட அரசியலைத்தான் தோழர் மருதுமோகன் அவர்களுக்கு நான் இப்போ பதிலாக சொல்கிறேன். என்ன நடந்துச்சுங்கிறது. ஒரு இடத்த வாங்கி கட்டடத்தை கட்டி நடிகர் சங்க கட்டடம் உருவாக்கி அதில் கடன் பெற்று எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்றும் பண்ணலை. குத்துவிளக்கு ஏற்றதோடு முடிஞ்சு. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் தர வேண்டிய நிதி இருக்கு இல்லையா, அந்த நிதியை கொடுக்கலை. ஏன் கொடுக்கலை? இதைத்தானே குற்றச்சாட்டு வைக்கிறார் மருதுமோகன் சிவாஜி கணேசனுக்கு ஆதரவாக. ஆனால் சிவாஜி கணேசன் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா? நீங்கள் நடிகர் சங்க கட்டடத்துக்காக பொது நிதியாக வசூல் பண்ணியாச்சு. அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார். அதில் அரசியல் இருக்கா? அப்போ சிவாஜி கணேசன் பண்ணிய அரசியல்லாம் இது தடை என்று மருதுமோகன் அதோடு நிப்பாட்டிட்டார். மதியழகன்ட்ட அந்த புத்தகம் இருக்குது. மதிய யூனிவர்ஸ் நடத்தக்கூடிய மதியழகன்ட்ட அந்த புத்தகம் இருக்குது. மருதுமோகன்ட்ட இருக்குல்ல, அது பதிலை சொல்லுங்கள். ஏன் சொல்லலை நீங்கள்? சிவாஜி கணேசன் பேசிய தடிமனான வார்த்தை தான் அதுக்கு காரணம். நான் யூனிவர்சிட்டியில் பதிவு செய்திருக்கு. இது ஏற்கனவே நேயர்கள் யாராவது நீங்கள் கேட்டிருப்போம். ஆனால் வேறு விதமாக இருக்கிறோம். நான் சொல்லுவது 100க்கு 100 உண்மை. என் வார்த்தையை நம்பி யார் வேண்டனாலும் இந்த பதிலை நீங்கள் சொல்லலாம். அப்போ எம்ஜிஆர்கிட்ட போன உடனே 5 லட்ச ரூபா நிதி கொடுக்குறாரு. அந்த 5 லட்ச ரூபா நிதியை கொடுத்துட்டு போய் பேங்கில் கட்டுறாங்க. இப்போ திருப்பி சிவாஜி கணேசன் மூலமாக என்ன செய்வார்னா, போய் எம்ஜிஆர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வரட்டுறாரு. கூட யார் வரா? மேஜர் சுந்தரராஜன், வி.கே. ராமசாமி, எம்ஜிஆர் வந்து பார்க்காங்க. சரி, நான் இன்னொரு நாள் தரேங்கிறாங்க. போயிடுறாங்க. பணம் இல்லை. பிறகு இன்னொரு நாள் போய் பார்க்குறாங்க. பல்ல பார்ப்போங்கிறாங்க. அண்ணே, இந்த மாதிரி இப்படி 1,80,00,000 வசூலாகிருக்கே, நம்ம கட்டணுமே, அது எதுக்கு வந்திருக்குன்னு கேட்குறாரு எம்ஜிஆர். பொது நிவாரண நிதிக்காக வந்த தொகை தானே, அதை நான் தாரேன் போங்க. இவங்களுக்கு சந்தேகம் வருது. எம்ஜிஆர் இப்படி செய்ய மாட்டாரே, இப்படி சொல்ல மாட்டேன், இது உள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் 1 வாரம் 2 வாரம் கழித்து எம்ஜிஆரை சந்திக்கிறாங்க. எம்ஜிஆர் அப்போ தான் சொல்லியிருக்கிறாரு, அண்ணே தம்பி வி.கே.ஆர், சிவாஜி எதுவும் கடன் பெற்றிருக்காரா? நடிகர் சங்கத்துக்கு தானே கடன் வாங்கியிருக்கிறாரு. சிவாஜி கடன் வாங்கியிருக்கிறாரா? இல்லைண்ணே. நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களா உங்கள் பர்சனலுக்கு? இல்லைண்ணே. மேஜர் சுந்தரராஜன், நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களா? இல்லைண்ணே. எதுக்காக கடன் வாங்கியிருக்கீங்க? நடிகர் சங்க கட்டடம் கட்டினது. கட்டடம் கட்டியாச்சா? கட்டியாச்சா. இப்போ கட்டடம் யார் பேரில் இருக்குது? நடிகர் சங்க கட்டணம். தேர்தல் நடத்துங்க. அடுத்த தேர்தலில் எவன் ஜெயிக்கிறானோ அது வந்து கட்டிட்டு போகிறோம், நீங்கள் வாட்டிக்கு உங்கள் வேலையை பாருங்கங்கிறார். வி.கே.ஆருக்கு தூக்கி எறிஞ்சு போச்சு. இல்லைண்ணே, நம்ம அது வரைக்கும் தேர்தல் நடத்த மாட்டோம்னு தானே சொல்லியிருக்கோம். ஆமாம் சொல்லியிருக்கோம், அந்த டைம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்போ தேர்தலை வைங்கிறார். சரி, எம்ஜிஆர் இப்படி பேசுகிறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு இவருக்கு புரியுது.
போய் சிவாஜி கணேசன்ட்ட போய் சொல்கிறாரு. சிவாஜி சொன்ன உடனே இதுக்கு தானே நான் சொன்னேன், நான் வரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லி பேசி இதுகளில் இருக்கணுன்னே, இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கடை வாங்கலைல சிவாஜி, அவருடைய சொத்துக்கள் ஜப்தி செய்யப்படாதுல்ல, நடிகர் சங்க கட்டடம் தானே பிரச்சனை இருக்கும், நீங்கள் யாருக்கும் பிரச்சனை இல்லைல்ல, அப்போ என்ன செய்கிறது, அப்போ எல்லாம் ராஜினாமா செய்வோன்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட சொல்லுங்கிறார். எம்ஜிஆர்கிட்ட போயிருக்காங்க, ராஜினாமா செஞ்சுட்டு போங்க, ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்ட்டார் எம்ஜிஆர். விகேஆருக்கு அதை விட பெரிய அதிர்ச்சி, ஏன்னா இப்படி ஆள் கிடையாது, அப்போ என்ன நடந்திருக்கு உள்ளுக்குள்ளே. மருதுமோகன் இதை சொல்லவில்லை, நான் சொல்கிறேன் விட. இப்போ அரசியல்னா அரசியல் தான், சும்மா ஒரு பாயிண்ட்டை பேசினா முழுக்க பேசணும்ல. சரி தவறு என்பது பொதுமக்கள் எடுத்துக்கொள்ளட்டும், அவங்க பார்வையில் அவங்க எடுத்துக்கொள்ளட்டும். நீங்கள் நம்ம பார்வையில் மட்டும் அதை கட் பண்ணக்கூடாதுல்ல. இந்த இப்போ நான் வந்துட்டேன்ல பதில் சொல்கிறதுக்கு, ஆதாரத்தோடு வந்துட்டேன் இல்லையா, இப்போ நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அப்போ சிவாஜி கணேசன் காங்கிரஸில் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரம், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்க போது. திருப்பியும் எம்ஜிஆர்கிட்ட போகும்போது இது வேறு வழி இல்லைன்னு சிவாஜி, மேஜர், விகேஆர் எல்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாங்க. அண்ணே இப்படி ஆகிப்போச்சு அண்ணே நம்ம வார்த்தைகள் அதுங்கும்போது, இப்போ தான் எம்ஜிஆர் சொல்கிறாரு, நான் சத்துணவு திட்டம் ஆரம்பித்தேன், நான் ஆரம்பித்த சத்துணவு திட்டத்தை தம்பி சிவாஜி கணேசன் காங்கிரஸ் மேடைகளில் இருந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் விமர்சனம் பண்ணுகிறது நியாயமா? படிக்க வர்ற குழந்தைகளுக்கு நான் சோறு போடுறதையும் சாராயமும் ஒன்றா? நான் அப்படியே வாசிக்கிறேன் தோழர் மருதுமோகன் அவர்களுக்கு விகேஆர் எழுதின புத்தகம் பக்கம் 433 அதற்கான விடை விகே ராமசாமி அவர்கள் எழுதினே நான் சொல்லுகிறேன், அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள். சிவாஜி கணேசன் அப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசை மிக கடுமையாக காங்கிரஸார் விமர்சனம் செய்து கொண்டிருந்தனர். மதுவிலக்கு ரத்தாகியிருந்த காலகட்டம். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருந்தார். இந்த இரு விஷயங்களையும் இணைத்து சிவாஜி கணேசன் அவர்களோ, அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு சத்துணவா என்று காங்கிரஸ் மேடைகளிலிருந்து குதிக்க ஆரம்பித்தார். அப்பனுக்கு சாராயம் பிள்ளைகளுக்கு சத்துணவான்னு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு தானே பிரதமராக இருந்தார், ராஜாஜி சக்கரவர்த்தியாக இருந்தார்ல, லால் பகதூர் சாஸ்திரி காங்கிரஸ் சார்பில் தானே பிரதமராக இருந்தார். அப்புறம் தானே அவங்க வந்து மாறினாங்க. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தது எங்கேருந்து வந்தாப்புல, காங்கிரஸில் இருந்து தானே வந்தாங்க. ஏன் காந்தி பிறந்த நாட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டில் காந்தி படம் இருக்கிறதே, அந்த காந்தி படத்தை கொடுத்து தானே ஒவ்வொருத்தனும் சாராயம் வாங்குறானே. இந்தியாவில் மதுவிலக்கு தடை, மதுவிலக்கு செய்யப்படுகிறது, சாராயம் தடை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வெக்கக்கடா? ஏன் மத்திய அரசாங்கம் நினைத்தால் ஒரு நொடியில் அதை செஞ்சிட முடியாதா? நீங்கள் சாராய கடையை திறக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மத்திய நிதியில் இருக்கக்கூடிய தொகுப்பு நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம் என்று சொன்ன இந்திரா காந்தியை சொல்லுவதற்கு துப்பில்லாத சிவாஜி கணேசன். நான் கொஞ்சம் குரலை சத்தம் போட்டு பேசுகிறேன், உண்மையை தான் பேசுகிறேன். நீ சாராய கடை திறக்கலைன்னா உனக்கு நான் நிதி தர மாட்டோம். யாரும் என்ன வரலாறு தெரியாத முட்டாள்களா? நாங்கள்லாம் உயிரோடத்தானே இருக்கிறோம். எம்ஜிஆர் நடிகர் சங்க கட்டடத்துக்கு கடன் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே வேறு வழியின்றி நலத்திட்டங்களுக்கான இன்றைக்கி கல்வி இருக்குல்ல, இன்றைக்கி காரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா? நாங்கள் சொல்லுகின்ற கல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டால் உங்களுக்கு கல்வி நிதி தர முடியாதுன்னு இன்னைக்கு சொல்லுதான்ல பிஜேபி கவர்மெண்ட்டு. நாங்கள் சொல்லுகின்ற பாடத்திட்டத்தை தமிழர்களுக்கு நடத்த வேண்டும் என்று நீங்கள் இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க 14 முன்னாடி வரைக்கும் சொன்னால் இன்றைக்கி அதைத்தானே இவன் சொல்கிறான். அன்னைக்கு அதுதான் நடந்தது. சாராய கடையை நீ திறக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு மத்திய நிதியில் இருந்து பணத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொன்னான். உண்மை தெரிந்தவர்கள் மௌனமாக இருந்து கொள்ளலாம். ஆனால் ஆட்சியை நடத்துறதுக்கு கருணாநிதி அவர்கள் ரத்து செஞ்சார், மதுவிலக்கு திறப்பு ரத்து செஞ்சார். எம்ஜிஆர் அதை வைத்துத்தான் அரசியல் செஞ்சார். அதை தெரியாத முட்டாள் அல்ல நாங்கள். மதுவிலக்கை எதிர்த்துத்தான் பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்தார். அதை தெரியாத முட்டாள் அல்ல நாங்கள். ஆனால் அரசு ஊழியர்களுக்கும் வாத்தியார்களுக்கும் தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவனுக்கும் விஏவாக இருக்கிறவனுக்கும் அரசு ஊழியர் ஏன் எம்எல்ஏ எம்பி கூட சம்பளம் கொடுக்குறதுக்கு வக்கில்லாத நிலைமையை கொண்டு வந்தது காங்கிரஸின் மத்திய அரசு. அதனால தான் எம்ஜிஆர் தடயத்தில் இருக்கக்கூடிய சூழல் வந்தது.
உடனே நீங்கள் போய் மேடையில் உட்காந்துக்கிட்டு போய் சிவாஜி கணேசன் வந்தது அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு சத்துணவான்னு கேட்க ஏன் இந்தியா முழுவதும் கொண்டு போய் உங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லையும் பிள்ளைகளுக்கு சோறு போட்டான்னு அதிகாரங்கள் உனக்கிட்ட தானே இருக்குது. இப்போ இந்த கேள்வியை கேட்குறேன் இல்லையா, எம்ஜிஆர் அதுதான் பணம் கொடுக்குறத நிப்பாட்டிட்டார். இதுதான் உண்மை, ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். இதை மறுக்கும் துணிவு இருந்தால் இனிஷியல் க.வே.சே. மருதுமோகன் அவர்கள் மதி யூனிவர்ஸுக்கு ஆதாரத்தோடு பதிலை தந்தால் நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உண்மையை ஒருபோதும் மறைக்க முடியாது. ஒரு தொலைக்காட்சி சேனலில், ஒரு யூடியூப் சேனலில் உட்கார்ந்து கொண்டு தாடியை தடவி கொண்டு பேசியிருக்கிறார். நான் எம்ஜிஆருக்காக வக்காலத்துக்காக வாங்கவில்லை, திராவிட இயக்கத்தை கருவறுக்க முனைவந்த காங்கிரஸ் கூட சேர்ந்து கொண்டு காணாமல் போனது சிவாஜி கணேசன் அவர்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் சிவாஜி கணேசனோட தானத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. அடுத்த காணொலியில் அதையும் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம் தொடர்களே.